ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு ரெஸ்யூம் ஸ்கிரீனிங் சிஸ்டம் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரெடிஷ்னலா ஒரு ரெஸ்யூம் ஸ்கிரீனிங் சிஸ்டம் வந்துட்டு ஒரு பெரிய டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் வந்துட்டு ஒரு பர்சனை ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் டெய்லி அப்டேட் ஆகுது. ஸோ அவ்வளோ ரெஸ்யூம்ஸையும் நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஜாவா டெவலப்பர் ஆர் பைத்தான் டெவலப்பர் ஆர் பர்டிகுலராக ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஜாப் ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் சைட்ஸ்ல இருந்தோ ஆர் பர்டிகுலரா அவங்களோட ஓன் சைட்ஸ்ல இருந்தோ கேதர் பண்றாங்க அப்படின்னா இதை எப்படி அவங்களால ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு தேவையான பர்டிகுலர் கேண்டிடேட், அதாவது நீட் கேண்டிடேட் மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா வி நீட் டு எக்ஸ்ட்ராக்ட் த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெஸ்யூம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா ஒரு ரெஸ்யூம் வருது, இப்போ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் இருக்குது. ஃப்ரம் தட் ரெஸ்யூம்ஸ் எனக்கு ஒன்லி பைத்தான் டெவலப்பர், பைத்தான் நாலேஜ் வித் மெஷின் லேர்னிங் இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் மட்டும்தான் வேணும்னா, from that resume the artificial intelligence system will read the whole data and it will make one conclusion. So whether the candidate is perfect for your job or not என்றதுதான் இது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இந்த இதனால என்ன யூசேஜ் அப்படின்னா, ஹச்ஆருக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி அதுல இருந்து அவங்களோட ஸ்கில் செட்டை ஈஸியா ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐ சிஸ்டம் வில் செக்ரிகேட், பர்டிகுலரா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அவுட்கமா கொடுத்துரும். ஸோ இதுல இருந்து ஓவராலா ப்ரப்போஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல பார்க்க போனீங்கன்னா, ஃபிளாஸ்க் அப்படின்ற வெப் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் பேக் எண்ட்ல யூஸ்வலா ரெஸ்யூமோட பர்சர், அதாவது மை பிடிஎஃப் அப்படின்றத ஒரு பிடிஎஃபாவோ வேர்ட் டாக்குமெண்டாவோ நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஜஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இட் வில் எக்ஸ்ட்ராக்ட் த ஹோல் information and it will make one conclusion whether the candidate is suitable for your job or not அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த மாடல் கிளாசிஃபை பண்றது தான் இதோட வேலை. ஓவராலா டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் admin can view, delete and evaluate the prediction, all other performance we can do through the admin module. ஸோ டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பார்க்க போனீங்கன்னா பைத்தான், ஃபிளாஸ்க் அப்படின்ற வெப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றோம். ஸ்கைகிட்லேண்ட் லைப்ரரி, நம்பை, இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓவராலா ஒரு ஆத்தென்டிகேஷன், ஒரு பர்டிகுலரா ஒரு ஹச்ஆர் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு அவங்களோட அப்லோட் ரெஸ்யூம்ஸை வந்துட்டு எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வேணாலும் இதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் தட் அப்லோட் ரெஸ்யூம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் தான் யூஸ் பண்றோம். என்எல்பி வழியா இட் வில் எக்ஸ்ட்ராக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ் டோட்டல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெஸ்யூம். ஸோ ஆஃப்டர் தட் இட் வில் மேக் ஒன் கிளாசிபிகேஷன் வெதர் த ஜாப் ஃபிட்டிங் ஆர் நாட், வெதர் ஒரு ஹச்ஆருக்கு தேவையான ஜாப் ரோலுக்கு அந்த ரெஸ்யூம் ஃபிட் ஆர் நாட்ன்றத ஒரு கிளாசிபிகேஷன் மாடல் வந்துடும். ஸோ தென் அட்மின் கேன் வியூ த ஆல் டேட்டா தட் தே அப்லோடட். ஸோ ஒரு கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கலாம், அந்த அவங்களோட இன்ஃபர்மேஷன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டீடைல்ஸை வியூ பண்ணி பார்த்துக்கலாம், தென் ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலா வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்மின் லாகின் இருப்பாங்க. லாகின் போயிட்டு அப்லோட் த ரெஸ்யூம், தென் ஹோல் டெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் ப்ரீ ப்ராசஸ், தென் ஃபியூச்சர் இஸ் fed on to the trained ML model for classification. So classification எதுக்காக அப்படின்னா whether the candidate is suitable or not என்ற ஒரு ஸ்கோர் வந்துடும். ஸோ எவ்வளவு நமக்கு வந்துட்டு பர்டிகுலரா அந்த கேண்டிடேட் நமக்கு சூட்டபிளா இருக்கிறாங்க அப்படின்றத இந்த எம்எல் மாடல் வில் கிவ் அ கிளாசிபிகேஷன். ஸோ ப்ரிடிக்ஷன் வந்துட்டு ஷோன் ஆயிரும். அட்மின் கேன் வியூ ஆல் கேண்டிடேட் அண்ட் அட்மின் ஆல்சோ கேன் டெலீட் த ஹோல் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதுதான் வெப் அப்ளிகேஷனோட ஃப்ளோ. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் பார்க்க போனீங்கன்னா, என்எல்பி டெக்னிக்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப்ஓ ஆர் வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து வரக்கூடிய இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ண டெக்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு கிளாசிபிகேஷனுக்கு அனுப்புறோம் அப்படின்றது தான் இதோட அவுட்கம். ஓவராலா கிளாசிபிகேஷன் அக்யூரசி 92% அண்ட் ஒரு ரெஸ்யூமை ப்ராசஸ் பண்றதுக்கான டைம் லெஸ் தேன் 2 seconds தான் எடுத்துக்குது. இது வந்துட்டு ஹியூமன் எஃபோர்ட்ஸை ஸ்கிரீன் பண்றதுக்கு ரெடியூஸ்டு 80% ஆஃப் ரிஸ்க்கை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட ஒர்க். இதோட அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துவோம். ஸோ நான் லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜுக்கு அப்புறமா லாகின் பேஜ் போயிடலாம். ஸோ லாகின் பேஜில் நான் ஒரு ஸ்டாட்டிக்
யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ உள்ளாடி போனதுக்கு அப்புறமா அட்மினோட டேஷ்போர்டு வந்துடும். அட்மின் டேஷ்போர்ட்ல பார்க்க போறீங்கன்னா அப்லோட் ரெசியூம்ஸ் ஃபார் ஸ்கிரீனிங், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெக்கார்டு ஸ்கில்ஸ் அண்ட் அப்லோட் ரெசியூம்ஸ். ஸோ நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிள் ரெசியூம்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறேன். சாம்பிள் ரெசியூம்ஸ்னா ஒரு 4 ரெசியூம்ஸ் வச்சிருக்கிறேன். இதோட வியூ பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சாம்பிள் ரெசியூம்ஸ் வச்சிருக்கிறோம். இப்போ அந்த சாம்பிள் ரெசியூம்ஸை நான் அப்லோட் பண்ண போறேன். பிஃபோர் தட் எனக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணும், எனக்கு வந்துட்டு வாட் இஸ் த மெயின் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஜாப் ரோல் வந்துட்டு என்னவா இருக்கும்னா டேட்டா சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஜாப் ரோல். ஸோ ரெக்கையோட ஸ்கில் எனக்கு என்ன வேணும், அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ல இருந்து எனக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பைத்தான் ப்ரோக்ராமிங் வேணும். அப்புறமா வந்துட்டு ஜாவா போட்டுக்கலாம், அப்புறமா மெஷின் லேர்னிங் போட்டுக்கலாம், ஸோ மெஷின் லேர்னிங், தென் MySQL. இந்த மாதிரி எனக்கு ஸ்கில்ஸ் இதெல்லாம் வேணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ்ல அவங்களோட ரெசியூம் சூட்டபிளா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செட் பண்ண போறோம். நான் ஒரு சாம்பிளா ஒரு 4 ரெசியூம்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த 4 ரெசியூம்ஸையும் நான் அப்லோட் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு இந்த 4 ரெசியூம்ஸையும் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை அனலைஸ் கேண்டிடேட் அப்படின்றத கொடுத்துருவோம். இப்போ ஒவ்வொரு ரெசியூம்ல இருந்தும் இந்த ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு ரெசியூம்ல இருந்து வரக்கூடிய டேட்டாஸை அனலைஸ் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவல் ரெசியூம் ஒவ்வொரு டெக்ஸ்டையும் அது கிளாசிஃபை பண்ணி நம்மளோட சிஸ்டம்க்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ரெசியூம்ல ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம் என்ன, அவங்களோட ஸ்கோர் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுல வந்துட்டு நேம்ங்கிறது அவங்களோட ரெசியூமோட நேமும், ஸ்கோருங்கிறது ஜாவா ஸ்கில்ஸ். இது இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன இருக்குதுன்னா நான் ஜாவா எதிர்பார்த்தேன், பைத்தான் எதிர்பார்த்தேன், இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு அது இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் கிளாசிபிகேஷன் ஸ்கோர். ஸோ ஒரு 50% எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது ஜாவா ஸ்கில்ஸ்ல தான் வருது. ஸோ சித்தார்த் குமார் அப்படிங்கிறது ஸ்கோர் வந்துட்டு 35.7. ஓவராலா எனக்கு இவர்கிட்ட என்னெல்லாம் ஸ்கில் இருக்குது அப்படின்னா MySQL அண்ட் ஜாவா, பைத்தான் இருக்குது. ஸோ மிஸ்டர் ஜாப் அப்படின்ற ஒரு நேம்ல ஒரு ரெசியூம் அப்லோட் பண்ணோம். இவங்களோட ஸ்கோர் பார்க்க போனீங்கன்னா 28.57. இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா MySQL அண்ட் பைத்தான். ஸோ இப்போ நான் அனுப்புன டோட்டல் ரெசியூம்ல இருந்தும் இந்த ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணிடும், வெதர் த கேண்டிடேட் இஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் ஜாப் ஆர் நாட்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி அதோட ஸ்கோர்ஸும் நமக்கு கொடுத்துரும். ஸோ சேம் திங் அவங்களோட மெயின் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதனால இந்த ஹெச்ஆருக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா ஓவராலா அவங்க ஒரு அப்லோட் பண்ணக்கூடிய ரெசியூம்ஸ்ல இருந்து ஒன்லி உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வித் ஒரு கிளாசிபிகேஷன் ஸ்கோரோட கொடுக்கும்போது இது தே கேன் ஈஸிலி ஃபில்டர். ஸோ இந்த ஆக்ஷன்ல பார்க்க போனீங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்னா நம்மளால வந்துட்டு ஸ்கோர், அதோட ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்துட்டு கேதர் பண்ணி எடுத்துக்க முடியும். சேம் திங் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அவங்களோட ஃபுல்லா நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த கேண்டிடேட் ஃபில்டர் ஆயிருக்குது. ஸோ அகைன் நான் ஃபுல்லா பார்க்கணும்னா என்னால் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். சேம் திங் ரிசல்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிசல்ட்ஸ் இது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிசல்ட்ஸையும் பார்க்கறதுனால நம்ம ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலரா ஒரு ஜாப் வந்திருக்குது, அந்த ஜாப்க்கான ஃபில்டர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியில நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதுக்கான ஸ்கோர், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஈஸிலி வி கேன் ஃபில்டர். ஸோ இதனால இது இந்த ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்துட்டு வெரி ஈஸியா இருக்கும் ஒரு கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்றதுக்கு. இதுதான் ஓவரால் ப்ராக்ரஸ். தேங்க்யூ.